ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் குழந்தைக்காக எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கும் நியூ மாம் எல்லாருக்குமே என்னோட ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ என்னோடய டெலிவரி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னோடய பாப்பா வந்து March 1, 2025 அன்றைக்கி தான் பிறந்தாங்க. எனக்கு வந்து கேர்ள் பேபி தான். எனக்கு வந்து வலி எப்போது ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா Feb 28 மார்னிங்லேருந்தே எனக்கு வலி லைட்டாக இருந்துச்சு. ஓரளவுக்கு பேர் பண்ணிக்கிற அளவுக்கு வலி இருந்துச்சு. ஓகே, அது ஃபால்ஸ் பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் ஆக கொஞ்சம் வலி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நைட் வந்து ரொம்ப வலி வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எனக்கு நார்மல் செக்கப், மந்த்லி செக்கப் இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு வலியும் இருந்துச்சு. எனக்கு வந்து அன்றைக்கி தான் டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நான் மார்னிங் வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போனேன். கிளம்பும்போது எனக்கு லைட்டாக வலி இருந்தது. அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது குழந்த வந்து தலை திரும்பிடுச்சு, குழந்த பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. நான் வந்து அன்றைக்கி அட்மிட் ஆகிட்டேன். வலி வந்து தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். நான் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பார்க்கும்போது நான் மார்னிங் ஒரு 12 o'clock போனேன். ஒரு 3 மணி வரை வெயிட் பண்ணலாம், அது வரை குழந்த பிறந்துருச்சுன்னா ஓகே. நீங்கள் எனக்கு வந்து நாள்லேருந்தே வலி இருந்ததுனால டாக்டர் வந்து ஏன் நீங்கள் நாளே வரல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்போது வலி வருதோ, டேட்டு உங்களுக்கு நெருங்க எப்போது வலி வருதோ நீங்கள் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் போயிருங்க. எனக்கு வந்து March 9 தான் எனக்கு வந்து டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு March 1 குழந்த பிறந்துருச்சு. 3 மணி வரை வெயிட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. அப்போது என்னை அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. நானும் அட்மிட் ஆகிட்டேன். எனக்கு வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 12:45 போல் இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. போட்டவொடனே எனக்கு வலி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே எனக்கு பனிக்கூடமும் உடஞ்சிருச்சு. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்கள் நாள்லேருந்தே உங்களுக்கு வலி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இப்போ பனிக்கூடமும் உடஞ்சிருச்சு, பேபி வந்து நஞ்சு சாப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து உடனே ஆப்ரேட் பண்ணி குழந்தைய வெளில எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 o'clockலாம் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து என்னை ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே ஆப்ரேஷன் தேட்டரில் உள்ள நடக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நடந்துச்சு. அந்த முதுகில் போகிற இன்ஜெக்ஷன் வந்து நிறையா பேர் ப்ரெக்னென்ட் மாம்ஸ்க்கு தெரியும், அது ரொம்ப வலிக்கும் முதுகில் போகிறது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து அது நான் போன ஹாஸ்பிட்டலில் தான் அப்படியா இல்லை அது வலி இருக்காதா எனக்கு தெரில. ஆனால் எனக்கு வலி இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு முதுகில் அந்த சென்சேஷன் போகிறதுக்கான ஜெல் மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணாங்க. அந்த ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அனஸ்தீஷியா இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4 o'clock வந்து 4 o'clock to 4:05 வந்து நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிருப்பேன். உள்ளே போயிட்டு ஒரு 4:15க்கு வந்து எனக்கு பாப்பா பிறந்துட்டாங்க. பாப்பா பிறந்து ஒரு 1/2 an hour கிட்ட என்னை அப்சர்வேஷனில் வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து வார்டுக்கு மாற்றிட்டாங்க. நார்மல் ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுக்கு மாற்றிட்டாங்க. பாப்பா நான் 2 பேருமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தோம். இந்த செக்ஷனில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 daysக்கு வந்து நம்ம எழுந்து உட்கார, நம்மளோட வேலையை நம்ம செஞ்சுக்கிறதுக்கு, நம்மளோட வேலைனா டெய்லி செய்கிற வேலையில் அந்த எழுந்து உட்கார்றது, நடக்கிறது, அந்த வேலையே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பாப்பாவை வந்து நம்மளால் கேர் பண்ணிக்க நம்மளால் முடியாது. நெக்ஸ்ட்டு என்னென்னா, வலி வந்து லைட்டாக இருக்கும். அந்த இன்ஜெக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல அந்த ஸ்டிச்சஸோட பெயின் வந்து லைட்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எழுந்து நடக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் வந்து அது சீக்கிரமே நமக்கு வந்து க்யூர் ஆகும், அந்த ஸ்டிச்சஸ் பெயின்லாம். டெலிவரின்றது வந்து வலியான ஒரு ப்ராசஸ் தான். பட் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டெலிவரி நினச்சி ரொம்ப பயமாக இருக்கும். அதை பற்றி ரொம்ப நம்ம எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சு வச்சுருப்போம். ரொம்ப வலிக்கும், அந்த அளவுக்கு நம்ம வந்து அடுத்தவங்க சொல்கிறது ப்ளஸ் நம்ம நிறையா வீடியோவும் ஃபோனில் பார்ப்போம். அதை நினச்சி ரொம்ப பெருசாக யோசிச்சு வச்சுருப்போம். அந்த அளவுக்குலாம் இருக்காது. நார்மலாக உங்களால் தாங்கிக்கிற முடிகிற அளவுக்கு தான் வலி இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் அதை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க, பயப்பட்டுக்காதீங்க. நீங்கள் பயந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி டைமில் ப்ரெஷர் அதிகமாகிடும்.
ஸோ உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் இருந்தாலுமே ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ண மாட்டாங்க, சிசேரியனும் பண்ண மாட்டாங்க. ப்ரெஷர் கம்மி ஆனால் தான் உங்களுக்கு டெலிவரி பார்ப்பாங்க. ஸோ எதையும் நினச்சி பயப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. உங்களோட டெலிவரி ஸ்டோரியையும் ஹாப்பி ஸ்டோரியாக ஆக்குங்க. நான் என்னோடய டெலிவரி ஸ்டோரியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். நான் ஓரளவு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.